சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா, ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம், சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்போதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை, மாலையபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026
எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM - 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசி என்பது மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசியை பொறுத்தளவுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு. அந்த பிரகஸ்பதியான குரு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உடல் நலத்தில் சுகங்கள் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பாதசனி நடந்த நாள் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு. ஆனால் அந்த பாதசனியை பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையினால் 9ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால, அதை தவிர குரு சனி வக்ரத்தில் இருந்து அவர் வக்ர நிவர்த்தி பெற்றதுனாலையும் உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் இளங்கல்வி படிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மறதி, தேவையற்ற அவப்பெயர்கள், தேவையற்ற அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படி சாமி அப்படின்னாக்க 4ஆம் இடத்தில் உண்டான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உள்ள ராகுவையும் சனியையும் பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அதாகப்பட்டது உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் போய் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை அவருடைய குருவுடைய அதிபதியான தனுரை குரு பார்க்குறாரு. பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்குள்ள போயிட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திர்ஹாம், டாலரில் வருமானம் கொட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு. இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மனைவி இழந்தவர்களுக்கோ கனவு இழந்தவர்களுக்கோ 2ஆம் திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2ஆம் திருமணம் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகின்ற மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டம். ஆனாலும் இந்த 11ஆம் இடத்தில் உள்ள நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்வது, மாச பலன்கள் சொல்வது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த சூரியனும் செவ்வாயும் 11ஆம் இடத்திலிருந்து என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் என்பதை நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால் மீனராசிக்காரர்கள் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை தவிர பார்க்கும்பொழுது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கம் முதலான அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர அரசாங்க கான்ட்ராக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மூலியமாக சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு 12ஆம் இடத்தில் வந்தாலும்
சனியோடு அதாவது செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய அதாவது பார்த்தீங்களே ஏன்னா தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையினுடைய பிஸ்னஸ் உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சற்று கம்மிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். செலவு பண்ணிட்டு தான் யோசிப்பீங்க, அஜிஜோ அப்புறம் இது செலவு பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமேன்னு அப்புறம் யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணுறதை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செலவு பண்ணுங்கள். உடல் நலத்தில் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு. தூக்கம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. மன அமைதி கொஞ்சம் குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும். இருந்தாலும் சில முயற்சிகள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து என்னென்ன மாறுதல்கள் வரும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், என்றைக்கு அந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது, அது தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு கை கொடுத்தால் என்ன ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், அதாவது எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சந்திராஷ்டம தினங்கள் மீனராசி என்பர்களுக்கு 7/2/2026 மற்றும் 8/2/2026 மற்றும் 9/2/2026 இந்த 3 நாட்களும் மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்கிறத தவிர்க்கணும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் போகும்போது, மதிக்காரகனான சந்திரன் போகும்போது புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 3 நாளும் இந்த முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்தது. இல்லை சாமி நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வேறு வழி கிடையாது, போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் பன்னீர் இளநீர் திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதை தவிர மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் பலன் சரியான அளவுக்கு தரலை அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய மடாதிபதிகள் ஆதீனங்கள், மட ஆதீனங்கள் மற்றும் மட அதிபதிகள், அதாவது சங்கராச்சாரியார்கள் மற்றும் ஜீயர்கள், இவங்களை எல்லாரையும் இந்த மாதத்தில் ஒரு ட்ரிப்பு சந்திச்சுட்டு அந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. இதை தவிர உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய வழிபாடு. இதை 2 பண்ணுங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலை அப்படின்னா பசு பராமரிக்கக்கூடிய இடம். பசு அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இந்து தர்மத்தின்படி சொல்லக்கூடியது சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்றது பசு. அப்படியேற்பட்ட பசுவுக்கு இந்த மாதத்திற்குண்டான அகத்திக்கீரை, வைக்கோல், புல் இது 3 வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான பணத்தை கட்டிட்டு அந்த 3 வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க. கோவை நாம் ரட்சித்தோம் அப்படின்னாக்க கோ நம்மளை ரட்சிக்கும். கோ வயிற்றில் உள்ள சகல தேவதைகளும் நம்மளை ரட்சிப்பாங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலை, வேதத்தை நாம் ரட்சிக்கணும். அப்போ அந்த வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளை நாம் ரட்சிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷன்ஸு, ஒரு மாதத்துக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸு, எண்ணெய் மற்ற அரிசி, பருப்பு மற்றும் மளிகை சாமான்கள், இதை இந்த ஒரு மாதத்துக்கு உண்டானதை வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரட்சிக்கும் போதும், கோவை நாம் ரட்சிக்கும் போதும், நம்மளுடைய மடாதிபதிகளிடம் சரணாகதி அடையும் போது மடாதிபதிகளுடைய ஆசீர்வாதம், மடாதிபதிகள் அப்படின்னாக்க ஆதீனகர்த்தர்கள் மற்றும் சங்கராச்சாரியார்கள் மற்றும் ஜீயர் சுவாமிகள் மற்றும் மகான்களான ராகவேந்திரர் மற்றும் சாய்பாபா போன்றவர்களை தரிசிச்சுட்டு வந்தோம்னாக்க மடாதிபதிகளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்பொழுது வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, இந்த மீனராசி என்பவர்களுக்கு 15/1/2026 12/2/2026 மீனராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் மற்றும் கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மீனராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7.5 சனி இருக்கிறதுனால. அதை தவிர பார்த்தாலேயானால் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, பழைய வீடை விற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்.
11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் சற்று கவனமாக இருங்கள். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். தந்தையின் வியாபாரத்தில் உங்களை இணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வேலையில் மாற்றம் வரும். வேலையில் ஏற்றம், ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு மாதம், தை மாதம் பார்த்தாலேயானால் என்னதான் இருந்தாலும் 7.5 சனி, 12ஆம் இடத்துல சனி தூக்கத்தை நல்லபடியாக இருக்க விடாமல் உங்களுக்கு செலவுகளை அதிகமாக கொடுத்து, தேவையற்ற விரயங்களை கொடுத்து, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் அனுப்பி, அதாவது வேலை நிமித்தமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவை கொடுத்து உடல் நலத்திலையும் சற்று பின்னடைவை கொடுக்கும். அதனால் 85 விழுக்காடு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.